இந்த வீடியோல ஒரு சாதா வினோத்தா இருக்கிறேன்னா மிலிட்ரி மேனா மாற போறேன். கொஞ்ச நாள் இது பண்ணதுக்கே கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பாடி ரொம்ப வீக்கா இருக்குது. அந்த கற்பா ஓடுவாரு அது பேர் என்னது, அது மாதிரி மைக்ல மாட்டு ஓட்டுற நம்ம டைரக்டா ஒண்ணுன்னா டப்புன்னு அட்டாக் வந்து காலி ஆயிடுவோம். கொஞ்சமாச்சும் வார்ம் அப் எல்லாம் பண்ணோம். வணக்கம் மக்களே, இந்த வீடியோல ஒரு சாதா வினோத்தா இருக்கிறேன்னா மிலிட்ரி மேனா மாற போறேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. மிலிட்ரி மேனா இருக்கிறவங்க யாரும் பார்த்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு ட்ரையல் தான் இது. என்னன்னா இப்ப வந்து மிலிட்ரியில சேரணும்னா இந்தியன் ரூல் படி அந்த பிசிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு பேசிக்கான பிசிக்கல் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ அந்த பிசிக்கல் டெஸ்ட் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். அதுலேயே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மிலிட்ரியில நார்மல் மிலிட்ரி இருக்கு, பேராமிலிட்ரி இருக்கு. எக்ஸாம்பிள், நார்மல் மிலிட்ரி வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 5 to 7 நிமிஷத்துல ஓடணும். இதுவே பேராமிலிட்ரியா செலக்ட் ஆகணும்னா 5 கிலோமீட்டர் வந்து 20 நிமிஷத்துக்குள்ள ஓடணும். நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஹையரா தான் போவோம். அதனால பேராமிலிட்ரி தான் எடுத்திருக்கேன். பேராமிலிட்ரி தான் என்னன்னு முதல்ல சொல்லிக்கிறேன். அவங்களோட ஒர்க் என்னன்னா, எதிரி நாட்டுக்கு பேராஷூட்லயே போய் சம்பவம் செஞ்சுட்டு திருப்பி வரவங்க தான் பேராமிலிட்ரி. அவங்களோட ட்ரைனிங்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரைனிங்கை தான் நம்ம ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இந்த டேட்டாலாம் எங்க இருந்து எடுத்தனா, joinindianarmy.nic.in. ஸோ அங்க தான் எடுத்திருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி அவங்க ரேஞ்சுக்கு வர முடியாது. கொஞ்சமாச்சு நம்மளால முடியுதான்னு பார்க்கலாமா. இதுக்கப்புறம் நான் ஃபுட்டி வினோத் இல்ல, மேஜர் வினோத். நம்ம டைரக்டா ஒண்ணுன்னா டப்புன்னு அட்டாக் வந்து காலி ஆயிடுவோம். கொஞ்சமாச்சும் வார்ம் அப் எல்லாம் பண்ணோம். நான் கொஞ்சம் அப்படி சின்னே இருந்தா கூட கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் இருக்குப்பா. நம்மளுக்கு டெய்லி போய் செட்டுலாம் விளையாடுறேன். இன்னைக்கு என்ன கெதி ஆக போறேனே தெரியல. இதுக்கப்புறம் நான் ஃபுட்டி வினோத் இல்ல, மேஜர் வினோத். முகுந்தே ஓய் மம்முட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம். இப்படிதானே நம்மளுக்கு நாலேஜ் கிடையாது ஸ்போர்ட்ஸை பற்றிலாம். காலைல எதுவுமே சாப்பிடல, ஏன்னா நடுவில் எதனா வயிற்றுக்கு கழுவி விட்டுருன்ற பயம். ஆனால் குஞ்சு தோறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்படிதானே ஏய், இதெல்லாம் பார்க்ல வயசானவங்க பண்றதுடா. ஏதோ தப்பா சொல்லி கொடுத்துன்னு இருக்க. எடிட்டரே பாட்டை போட்டு காசு போலாமா. சம்பவம் கொஞ்ச நாள் இது பண்ணதுக்கே கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பாடி ரொம்ப வீக்கா இருக்குது. பரவாயில்ல, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏதோ கண்ட சாப்பிட்றோம். இன்னைக்கு தான் பிரோஜனமா வீடியோ எடுக்கிறேன். ஐ அம் ஹாப்பி வித் திஸ். ஓகேவா? மேஜர் ரெடி ஆயிட்டாரு. ஓகேவா? சரி, எப்படி காட்ட போறேன் உங்களுக்கு. பைக் நான் 0 பண்ணிடுறேன் கிலோமீட்டரிங்க. அதே மாதிரி டைமரும் 0 பண்ணிடுறா. ஓகே. இந்த லேப் தான் 0, இங்க தான் 0. கேமராமேன் பைக்லயே வருவான். டைமிங் 0 பண்ண போறாங்க. ரெடி? என்ன கர்மாந்திர காட்சிடா இது. ரெடியா? ஒரு கிலோமீட்டர் வந்துச்சா. அந்த கற்பா ஓடுவாரு அது பேர் என்னது, அது மாதிரி மைக்ல மாட்டு ஓட்டுற. ஐயோ, ஏய் ரன்னிங்ல இருந்து ஜாகிங் கூட மாறிக்கிறேன். ஐயோ, ஏய் மூச்சு வந்துடா. 300 மீட்டர் வந்துச்சு. டைமிங் பார்த்துக்கடா. நீ முன்னாடி போய் நின்று. தொங்கிடுச்சு சாமி, தொங்கிடுச்சு. 700 மீட்டர் ஓடிருக்க மக்களே. எவ்வளோ நேரத்துல? 5 நிமிஷம். வாய்ப்பே இல்லை. திருப்பிக்கலாம். 1 கிலோமீட்டர் வந்துச்சா. 1 கிலோமீட்டர் ஸ்பீடோட ஸ்பீட். நம்ம 1.6ல படிக்கலாம். 5 கிலோமீட்டர்லாம் முடியாது. நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஹையரா தான் போவோம். அதனால பேராமிலிட்ரி தான் எடுத்திருக்கேன். 1.6ல படிக்கலாம். 5 கிலோமீட்டர்லாம் முடியாது, இறந்துருவேன். ஓகே, இன்னும் 300 மீட்டர் தான். நீ கரெக்டா போய் 1.6ல நின்று. அப்பதான் உன் டைமிங் எல்லாத்தையும் ஏற முடியும். வந்துட்டா. எவ்வளோ டைம்? 12 நிமிஷம். 1.6. ஐயா, பேட் வரலாம் வருதுடா வாயில. ஓகே மக்களே, நம்மளால வந்து பேராமிலிட்ரி அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லை.
5 கிலோமீட்டர் 20 நிமிஷம்ன்றது நமக்கு உயிருக்கு பாதிப்பாயிடும். சரி, இன்னொரு ஜென்ரலாக இன்னொன்று போட்டிருந்தது 1.6 வந்து 5 to 7 மினிட்ஸில் போகணும்னு சொல்லியிருந்தது. நம்ம 11.50 செகண்டில் போயிருக்கோம் 1.6 கிலோமீட்டரை. எந்த ட்ரெயினுமே இல்லாமல் பீஸா, பர்கர், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படி சொன்ன நானே ஒரு பாதி வந்துட்டேன். அவங்களுக்கு வரணும்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும், நல்ல டயட் வேணும், நல்ல ஹெல்த்தியான பாடி வேணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு தரமான சம்பவம் இருக்குது, அது இப்போ பாருங்கள். ஆக்சுவலாக மிலிட்ரி மேன் தண்ணி குடிக்கலாம், ஆனால் லைட்டாக உதறு மட்டும் நினைக்கணும். அப்படிதான் ஒரு ரவுண்டுக்கே இப்படி தொங்கிச்சேடா டாமி. உச்சி வெயிலில் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஒய்ஃப் கேட்டா, ஏன்டா உச்சி வெயிலுக்கு போகிற, காலைல போயிருக்கணும் இல்லை ஈவினிங் போகிறான். நீ யார்கிட்ட பேசுகிற, மேஜர் வினோத் அப்படின்னு நம்புற. ஐயோ மூச்சு வந்துடா. மேஜர் வினோத் அப்படின்னு நம்புற. 5 கிலோமீட்டர்லாம் முடியாது, இறந்துருவேன். செருப்பாலே சமைச்சா அது கரெக்டாக தான் இருக்குது. உச்சி வெயிலில் அடுத்தது ஒன்று புஷ்அப்ஸ் தான். அது வந்து எவ்வளோ செகண்ட் எவ்வளோன்னு அங்கே சொல்கிறாங்க. மேஜர் நெக்ஸ்ட் இதுக்கு ரெடியா? எஸ், ஐம் ரெடி. ஜெயஹிந்த். ஆக்சுவலாக இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பேராமிலிட்ரியோட ஒரு டாஸ்க் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, புஷ்அப்ஸ் வந்து 1 மினிட்ல வந்து 40 அடிக்கணுமா. ஸோ 1 மினிட்ல 40 அடி முடியுமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ரன்னிங் ஓடினதில் என் சின்ன கேமரா எங்கள் தலையில் மாட்டின்னு ஓடி இருக்கேன். கேமராவோட வீடியோட அவுட்புட் பார்க்குறேன். இப்படி அது இத்தனையும் ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். அதுலேயே இப்படி இதை ரைடு போகிற மாதிரி போயிருது மண்டை இப்படின்னு. இந்த இடம் ஓகே மேஜர்? இந்த இடமா அப்படிதான்டா. ஒரு டைமில் 1996 வந்து நான் பாகிஸ்தான் கூட சேர்ந்து இதோட மோசமான இடத்துல ஃபைட் பண்ணிடுவேன் நாங்கள். ஸோ அது இந்த இடம்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் புஷ்அப்ஸ் எடுக்கிறத வந்து அமரன் சிவகார்த்திகேயனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி எடுக்கிறேன். ஓகேவா? ரெடி? டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ரெடி? ஸ்டார்ட் பண்ணுறா. 4 5 6 7 8. மேஜர் வினோத் அப்படின்னு நம்புற. ஐயோ மிலிட்ரி மேனா மாற போறேன். 20 முடிஞ்சிருக்கு. ஐயோ 25 26 27 27 முடிஞ்சிருக்கு. இன்னும் 13 தான். 30 முடிஞ்சுக்குது. இன்னும் 10 தான். ஐயோ இன்னும் 5 35 முடிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் கை போக மாத்திரா கீழே. ஓகே, லாஸ்ட் 5. இன்னும் 2. ஜிம்மில் இதுக்கு தான் சவுண்ட் விடுவானுங்க போல. இது முடிஞ்சிச்சுரா? எவ்வளோ முடிஞ்சுது? ஆக்சுவலாக ஜிம்முக்கு போகிறவங்களாம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளே 2 நிமிஷத்தில் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம ஒரு டைமில் பாடி போக மாற்றி கீழே ஃபர்ஸ்ட் ஆச்சு போச்சு. ஐயோ ஏப்பா இங்கே பிடிக்குதா? டிடி உண்மையில பிடிச்சிக்கிச்சா? ஐயா ஆமா. டேய், நல்லா சீஸ் வச்சு சாப்பிடுங்க, சீஸ் சாப்பிடுங்க, சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது அப்படிலாம் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டங்க ஃபுட்டிலாம். இந்த ஃபுட்டு பார்த்து சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஆர்மியில் ஜாயின் பண்ணுறவங்களாம் தான் இருக்கட்டும், உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறவங்க கூட இருக்கட்டும், செல்ஃப் எடுக்க மற்ற 10 எக்ஸசைஸ், 1/2 hour ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து புல்லப் போட்டுருந்தது. ஒன்று கூட நான் இது வரைக்கும் வச்சதில்லை சின்ன வயசுலேருந்து. அதனால் தூக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து இந்த பனிஷ்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கேன். திருத்தனம் பண்ணி சிட்டப் போடுவாங்கள்ல, அது ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்போ சொல்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க மக்களே. இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் இல்லாமல் டெய்லி விதவிதமாக சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் ஹெவி இது பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. நான் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இதான் எனக்கு கண்டென்ட்டு, அதனால நான் பண்ணுறேன். உண்மையிலே உட்கார கூட முடியல, இங்கே அப்படியே பிடிக்குது எனக்கு பயங்கரமாக. பி கேர்ஃபுல். ஐயோ பிடிச்சிச்சிரா உட்காந்து என் தெரிஞ்சு 6 pack வர அந்த ஸ்டேஜ் போடுதுரா, அதனால பிடிக்குது நினைக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டவனே திருப்பி எனக்கு அந்த பழைய ஸ்டாமினா வந்துச்சு, சின்ன வயசுல அந்த ஸ்டாமினா. உண்மையிலே மக்களே, நான் அந்த ஓடினது புஷ்அப் இதெல்லாம் எங்கேயுமே ஏமாத்தல, எல்லாமே ஃபுல்லாக தான் பண்ணேன். நம்மளுக்கு அவங்க டைம் அச்சீவ் பண்ண முடியாது, பட் நம்மளால அந்த ஃபுல் கவுண்ட் அச்சீவ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம இந்த பசங்க படத்தில் பார்த்துருப்போம். ரன்னிங் ரேஸ் ஓடுவாங்க, ஒருத்தன் சீக்கிரம் ஒருத்தன் மட்டும் கடைசி வரைக்கும் ஓடினே இருப்பான், ஏன்னா அவனோட ரிலே கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கடைசியாக வந்து தம்பி மாதிரி தான் என்றைக்கும் காலை முன்னேற்று வைப்போம், ஒருபோதும் பின்னேற்று வைக்க மாட்டோம்.
சரி பெரிய வசனம்லாம் பேசிட்டேன். அடுத்தது வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்க, உட்காந்து எழுச்சிக்கிறது சிட்டப். ஸோ இது வந்து நம்ம பேராமெட்ரியோட டைமிங் என்னன்னா 2 நிமிஷத்துல 80 சிட்டப் பண்ணோமா, பண்ணிடலாமா? இதுக்கே இவ்வளவு சாவரம். எனக்கு தெரிஞ்சு ஆர்மி மேன்லாம் இது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி தான். நீங்க உடனே ஆர்மி மேன்னா இவ்வளவு தானா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது அவங்களுக்கு ஒரு வார்ம் அப், நம்மளுக்கு தான் இது பெருசு. ஓகேவா? ரெடி 3 2 1. ஓ கர்த்தரே. மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். 2 3 4 5 6 8 10 2 8 4 6 7 8 20. எவ்வளோ ஆச்சு? 1 நிமிஷம் 5 6 செகண்ட். 21 22 23 24 25 26 27 28 31 32 33 34 35 36 37 38 39 40. எவ்வளோடா டைமு? 2 நிமிஷம் 20 செகண்ட். 40 தான் போட்டிருக்கேன். ஐயோ இப்போ தான் டைலாக்லாம் பேசினேன். 3 வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன்னு. 60. அம்மா தொடர்ந்து போட்டால் கீஞ்சிடும் காலு. ஓகே போடு. 3 நிமிஷம் 30 செகண்ட். வரட்டேன் 20 நிமிஷம் ஆகட்டும் விடு. 58 60. வந்து 44 நிமிஷம். ஐயோ இன்னும் 20 ஒரே ஸ்டெச்சாக போட்டுட்டா முடியும். வினத்த அந்த பாகிஸ்தான்காரன் ஒன்று வந்து அடிக்கும் போது நீ திருப்பி வச்சல அதில் மாதிரி வச்சுக்கோ. 20 செகண்ட் அசால்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6. இது 6 கிடையாது 66. ஓகேவா? 67 70. 70 வந்து டேய் இவன் ஒருத்தங்க ஒன்றுடா. 4.15 முடிச்சீங்க. 71 80. எவ்வளோ டைமிங்க? 5 நிமிஷம் 20 செகண்ட். 2 நிமிஷத்தில் பண்ண சொன்னாங்க. நான் 5 நிமிஷம் மேலே பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஜெயஹிந்த். நெக்ஸ்ட் வந்து எம்டிஆர் ஷட்டில். ஆக்சுவலாக 50 மீட்டரை வந்து 17 தடவை போயிட்டு வரணுமா. எப்படின்னா சாரி 5 மீட்ரு 50 மீட்டருக்கானா ஓடி போய் பண்ணணும் தெரியுமா? இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சுட்டு திருப்பி இங்கே ஒன்று வைக்கும்போது 1 அந்த மாதிரி 17 தடவை பண்ணணும். ஓகேவா? ஸோ 17 தடவை பண்ணுறது வந்து எவ்வளோ நிமிஷத்தில் பண்ணோன்னா 1 மினிட்ல பண்ணோம். இந்த 1 மினிட்ல பண்ணுறது வந்து பெரிய டாஸ்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த 2 கல் தான் இந்த 5 மீட்ரு. ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஓகே 1 2 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 11 16 லாஸ்ட் 17. எவ்வளோ நேரம்? 1.55 செகண்ட். ஓகே 1.55 செகண்ட். என் உடம்பு வளைஞ்சுதான்னு தெரில. பட் ஐடி அவ்வளோதான். எப்பா இதுதானே ஜிம்முக்கெல்லாம் போகணுன்றது. ஹோட்டல் பக்கமாக போயின்னுக்குறோம். ஜிம் வீடியோ போட்டால் பார்ப்பாங்கன்னா சொல்லு. நான் போகிறேன். பார்க்க மாட்டாங்களே. சாப்பிட்ற வீடியோ பார்க்குறாங்களே. ஜிம்முக்கு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு நம்ம மாதிரி 4-5 பேர் தானே இருக்கிறோம். ஓகே இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபைனலாக முடிச்சிடறேன். மக்களே நான் இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு 11:40 ஆரம்பித்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:50. ஸோ 2 ஹவர் ஆச்சு நான் பண்ணுறதுக்கு. இதுவே நம்ம மிலிட்ரி பர்சன்லாம் இது வார்ம் அப் மாதிரி ஈஸியாக ரொம்ப கம்மி டைமில் முடிச்சிருவாங்க. ஃபிட்டாக இருக்கவங்க மிலிட்ரி மேன்ஸ்லாம். மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்ஸ் தான். இதை தாண்டி இந்த கன்று வச்சுன்னு ஓடுறது, வேலி போட்டு இப்படி நவுந்து போவாங்க பார்த்தீங்களா. இன்னும் எக்ஸ்ட்ரீமான விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம ஏன் இதை பண்ணோம்னா ஒரு ஃபுட்டியால் மிலிட்ரி இந்தியன் ஆர்மிக்குள்ளே போகிறதுக்கான பேசிக் திங்ஸை வச்சு பண்ண முடியுமா? நம்மளால் பண்ண முடியுது. அவங்க டைம் வச்சு பண்ண முடியல. கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தால் அவங்க நியர்பை வந்துடலாம். இதை தாண்டி மிலிட்ரியில் ஜாயின் பண்ணோன்னா எக்ஸாம்ஸ் இருக்குது, ஹைட் இருக்குது, வெயிட் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் நம்ம பண்ணோம் மெயின் ரோலாக. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கண்டென்ட்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நடிப்புலாம் பெருசாக வராது. எனக்கு யூடியூப்ல இருந்து நல்லா ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டு ஒரு சினிமாக்குள்ளே போகணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நடிப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். யூடியூப்லேயே உங்களை ரொம்ப எங்கேஜாக செம்மையாக வச்சுக்கணும், டிஃப்ரெண்ட் கண்டென்ட் போடணும் அப்படின்ற ஒரு டார்கெட்னால தான் நான் இவ்வளோ யூனிக்காக யோசிச்சு பண்ணுறேன். உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. என் வீடியோ பார்த்து
பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஏதோ ஒன்று இருக்கணும். அதுக்காக தான் நான் பண்ணுறேன். நான் நிறைய இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். மெயினாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக நிறைய இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கணும். ஃபுட் ரிவ்யூவும் பண்ணுவேன், அது விட்டுற மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணலான்னு இருக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் வந்து எப்படி ஆர்மி மேனோட ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணுமோ இதே மாதிரி ஒரு தூய்மை பள்ளியார்கள், மெக்கானிக் ஆகட்டும், இந்த உலகத்தில் எவ்வளோ சின்ன சின்ன வேலை கூட செய்வாங்க. அவங்களாம் வந்து பெஸ்ட்டாக செய்வாங்க. அவங்களாம் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க வேலையை செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையை அன்றாட அப்படியே ஓட்டிட்டு போடுவாங்க. ஆனால் செம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெக்கானிக்காக இருப்பாங்க, செம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருப்பாங்க. பட் அவங்களாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குடும்ப கஷ்டத்துக்கு மேலே வேறு வேலை போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கேம் ஆகட்டும், ஒர்க் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்ல டேலண்டாக இருக்கீங்க, நம்ம வந்து என் டேலண்ட் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா பிபி ஃபன் ஃபேக்டரின்ற இன்ஸ்டா பேஜில் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்கள் கூட சேர்ந்து உங்கள் கூட அந்த வேலையை செஞ்சு மக்களுக்கு உங்களோட வேலை, உங்களோட வழி, உங்களோட வேல்யூ எல்லாத்தையும் காட்ட நான் விரும்புகிறேன். சின்ன பசங்களாகட்டும், நம்புற மாதிரி வீடியோஸ் எடுக்கிறவங்களாம் கூட நீங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா பெஸ்ட்டான ஆள், அவங்க சோஷியல் மீடியாவில் பெருசாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்கள நம்ம இந்த ஜீரோ அவங்க எல்லாரும் ஹீரோவாக காட்டுறதுக்கான வேலையை பார்ப்போம். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.